கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை ஜிஎஸ்டி சாலையின் எதிரே உள்ள புதிய ரயில் நிலையத்துடன் இணைக்கும் வகையில் 79 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட ஆகாய நடைபாதை கட்டப்பட்டு வருகிறது. சுமார் 275 மீட்டர் நீளம் கொண்ட இந்த நடைபாதை பணிகள் முடியும் தருவாயில் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் எழுந்துள்ளன. இந்த திட்டத்தை பரிசோதித்த ஐஐடி மெட்ராஸின் கியூப் அமைப்பு அதிர்ச்சியூட்டும் அறிக்கை ஒன்றை அளித்துள்ளது. அதன்படி எம்டிசி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள நடைபாதையின் தளம் இருக்க வேண்டிய மட்டத்தை விட சற்று அதிகமாக கீழ்நோக்கி தணிந்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் மக்கள் இந்த பகுதியில் நடக்கும்போது ஒருவித நடுக்கத்தையோ அல்லது அதிர்வையோ உணரக்கூடும் என்றும் இது நீண்டகால அடிப்படையில் பாதுகாப்பிற்கு உகந்தது அல்ல என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த விவகாரத்தை அடுத்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சிஎம்டிஏ சீரமைப்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. ஐஐடி நிபுணர்களின் வழிகாட்டுதல்களின்படி வளைவு கண்டறியப்பட்ட பகுதியில் கூடுதல் இரும்பு தூண்கள் மற்றும் வலுவான பிணைப்புகள் மூலம் கட்டமைப்பு பலப்படுத்தப்பட உள்ளது. பயணிகள் வசதிக்காக 6 நகரும் படிக்கட்டுகள், 4 மின்தூக்கிகள் மற்றும் வழுக்காத தரைத்தளம் அமைக்கும் பணிகள் போன்றவை போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலைய பணிகள் 95% முடிந்துவிட்ட நிலையில் ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் அதே நாளில் இந்த நடைபாதையையும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து பாதுகாப்பு சோதனைகளும் முடிக்கப்பட்டு முறையான சான்றிதழ் பெற்ற பிறகே வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இந்த ஆகாய நடைபாதை செயல்பாட்டிற்கு வரும்போது ஜிஎஸ்டி சாலையில் பயணிகள் விபத்துகளின்றி பாதுகாப்பாகவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்தும் ரயில் நிலையத்தை அடைய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.